சட்டமன்ற தேர்தல் 2026 ஏப்ரல் 21ஆம் தேதி நம்ம தமிழ்நாடு மக்கள்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நகர்ப்புறங்களில் மக்களுடைய எண்ணங்கள் ஈஸியாக வந்து அரசியல்வாதிகள் வந்து போய் பேசி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை சொல்லிடுவாங்க. ஆனால் கிராமப்புறங்களில் மக்கள் எந்த அளவுக்கு தேர்தலை பற்றியும் அரசியல்வாதிகளை பற்றியும் புரிஞ்சிருக்காங்க அப்படின்றத அந்த பதிவு. தேவையில்லாம வீட்டிலே இருக்கலாமே. இல்லை யார் ஓட்டு போடா நாடு நல்லா இருக்குன்றீங்க. இப்போ சீமான் இருக்காரு, முக ஸ்டாலின் இருக்கிறாரு. எவருக்கு ஓட்டு போட்டாலும் நாடு நல்லா இருக்கிறதுக்கு வேலை இல்லை. எதுவுமே எங்களுக்கு பண்ணலை. ஓட்டு போட்டு என் ஓட்டு வந்து கேட்க வராங்க. நாங்கள் ஓட்டு போடுறோம். எங்களுக்கு ரோடு வசதியும் இல்லை, மைதான வசதியும் இல்லை. மைதானம்லாம் வெயிலில் கொண்டு போய் மைதானத்தை அடக்கம் பண்ணிட்டு வெயிலில் இருந்து பேசுகிறோம். இப்போ வந்து 5000 ரூபா காசு போட்டாரு, மாதம் 1000 ரூபா போட்டிருக்காரு. அது யாரு என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. யார் முதலமைச்சர் பேர் தெரியுமா? பேர் தெரியாது எனக்கு. ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடணும், அவர் தான் பணம் கொடுக்குறாரு. நான் வந்து தலைவர் முக ஸ்டாலினுக்கு தான் போடுவேன். அவர் வந்து ஏடிஎம்கே தான், ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். நான் வந்து இப்போ சீமானுக்கு ஓட்டு போட போகிறேன். நாம் தமிழர் கட்சி எதுக்காக ஓட்டு போட போகிறேன் பார்த்தீங்கன்னா, வர்றவங்க அரசியல்வாதி எல்லாருமே இப்போ ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், டிவிகே இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் இதை பண்ணிங்கன்னா நான் ஓட்டு காசு தர்றேன், இப்படி தான் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லையா. அந்த காசு எங்கேருந்து வருது? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 9 லட்சம் கோடி கடலில் இருக்குது.